நண்பர்களே, நம்மில் பலரும் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். மௌனமாக இரு, அமைதியாக இரு, தியானம் செய். ஆனால் ஏன் இப்படிச் சொல்கிறார்கள்? ஏன் சில விஷயங்களை நம்மால் பேசிப் பெற முடியாது? ஏன் தியானம் இல்லாமல் நம்மால் அதை அடைய முடியாது? இன்று சொல்கின்ற இந்த கதையின் வாயிலாக மௌனமாக இருப்பது, தியானம் செய்வது, அமைதியாக இருப்பதின் உண்மையான சக்தியை நீங்கள் உணரப்போகிறீர்கள். ஒரு காலத்தில் கௌதம புத்தர் ஒரு காட்டின் நடுவே ஒரு மரத்தின் கீழ் தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்திற்கு அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு பல குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த கிராமத்தில் மனோஜ் என்ற ஒருவன் தனது குடும்பத்திற்காக அடிக்கடி அந்த காட்டிற்குச் சென்று மரக்கட்டைகள் வெட்டி கொண்டு வந்து அதனை விற்று தனது குடும்பத்தை நன்றாக பராமரித்து வந்தான். மனோவின் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது. கௌதம புத்தர் தியானம் செய்ய உட்காரும் போதெல்லாம் அந்த மனோஜ் மரக்கட்டைகள் வெட்டி கொண்டு செல்வதை பார்ப்பார். ஒரு நாள் புத்தர் அந்த மனோவை அழைத்து கூறினார், "தம்பி, உன்னுடைய பெயர் என்ன?" மனவ் பதிலளித்தான், "குருவே, எனது பெயர் மனவ். நான் தினமும் இந்த காட்டிலிருந்து மரக்கட்டைகள் எடுத்து செல்கிறேன்." அதற்கு புத்தர் கூறினார், "நீ தினம் முழுவதும் மரக்கட்டைகள் வெட்டி அதை விற்று வெறும் இருவேளை உணவுக்கு கூட போராடுகிறாய். நீ ஏன் இந்த காட்டுக்குள் இன்னும் சிறிது தூரம் செல்லக்கூடாது? கொஞ்சம் மேலும் செல்வாயானால் சந்தன மரங்களால் நிரம்பிய ஒரு காட்டை நீ காண்பாய். ஒரு நாள்தான் அந்த சந்தன மரங்களை வெட்டிச் சென்றால் போதும். ஒரு வாரம் வரை உனக்கேதும் தேவையில்லை." அந்த மனவ் அதனை நம்ப முடியாமல் இருந்தான். "நான் தினமும் இந்த காட்டிற்கு தான் செல்கிறேன். எனவே இதை பற்றி என்னை விட யாருக்கு தெரியும் என நினைக்கிறாயா? இந்த சாமியார் ஒரு மரத்தின் கீழ் மட்டும் உட்கார்ந்திருப்பவர். அவருக்கு தெரியுமா இந்த காட்டில் சந்தன மரங்கள் இருக்கின்றனவா இல்லையா என்று எண்ணினான். அவருடைய உள்ளம் அந்த சாமியாரின் வார்த்தைகளை நம்ப மறுத்தது. ஆனால் பின்னர் மனவ் யோசித்தான், "நான் நாள்தோறும் இதுவரைத்தான் வருகிறேனே. இன்று கொஞ்சம் மேலும் சென்று பார்ப்பதில்தான் என்ன ஆகப் போகிறது? இந்த சாமியார் பொய் சொல்லுவதில் என்ன பலன்? மேலும் இவரை பார்த்தால் அமைதியானவராகவும் கருணையுடன் இருப்பவராகவும் தெரிகிறார். இதுவரை ஒருபோதும் என்னிடம் எதுவும் கூறியதில்லை. ஒரு முறை சென்று பார்க்கலாமே." சாமியாரின் வார்த்தைகளை நம்பி மனவ் காட்டிற்குள் மேலும் சென்று பார்த்தான். அவ்வழியே திரும்பி வந்தபோது அந்த சாமியாரின் பாதங்களில் தன் தலையை வைத்தபடி கூறினான், "குருவே, என்னை மன்னிக்க வேண்டும். என் உள்ளத்தில் மிகுந்த சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் இந்த காட்டை பற்றி என்னை விட யாருக்கும் தெரியாது என நம்பியவன் நான். என் தந்தையும் ஒரு ஏர்க்காரர்தான். அவரது தந்தையும் அதே வேலை செய்தவர். நாங்கள் இதே காட்டிலேயே மரங்களை வெட்டிக்கொண்டு வளர்ந்தவர்கள். ஒருபோதும் இந்த காட்டிற்கு அப்பாற்பட்டதாக ஏதும் இருக்கலாம் என்று யோசித்ததே இல்லையே. நான் மட்டும் இதை முன்பே அறிந்திருந்தால் என் பாதி வாழ்க்கை ஏழ்மையில் கழிந்திருக்காது." கௌதம புத்தர் மிக அமைதியான குரலில் கூறினார், "தம்பி, நாம் நமது கடந்த காலத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. எப்போது விழிப்பாயோ அப்போதுதான் பொழுது விடியும். இப்போது சென்று சந்தன மரங்களை வெட்டிச் செல்லுங்கள்." அதற்குப் பிறகு அந்த ஏர்க்காரனின் வாழ்க்கை மிக நன்றாக அமையத் தொடங்கியது. இப்போது மனவ் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரே நாளில் காட்டிற்குச் சென்று அந்த நாளிலேயே நிறைய சந்தன மரங்களை வெட்டி விற்று வாரம் முழுவதும் தேவையான செலவுகளை எளிதாகச் சமாளித்து வந்தான். இவ்வாறு நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் மனவ் சந்தன மரங்களை எடுக்க காட்டிற்குச் சென்று கொண்டிருந்த போது கௌதம புத்தர் அவனை பார்த்து கூறினார், "தம்பி, நீங்கள் காட்டுக்குள் மேலும் செல்லவில்லை. உங்கள் உள்ளத்தில் ஒருபோதும் இதைவிட மேலும் ஏதாவது இருக்கக்கூடாதா என்ற கேள்வி எழவில்லைதானே?" அதற்கு அந்த ஏர்க்காரன் ஆச்சரியத்துடன் பதிலளித்தான், "இதுவரை சந்தன மரங்களுக்கு அப்பாற்பட்ட ஏதேனும் இருக்கலாம் என்று நான் ஒருபோதும் யோசித்ததே இல்லை." அப்போது அந்த சாமியார் அமைதியாக கூறினார், "சந்தன மரக்காட்டிற்குப் பின்னால் சிறிது தூரம் சென்று பாருங்கள். அங்கு ஒரு வெள்ளி சுரங்கம் இருக்கிறது. இனிமேல் மரங்களை வெட்ட வேண்டியதில்லை. ஒரு நாளிலேயே அந்த வெள்ளி சுரங்கத்திலிருந்து வெள்ளி எடுத்துச் சென்றால் 2-4 மாதங்கள் வரை உனது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும்." சாமியாரின் பாதங்களில் பணிந்து வணங்கி அந்த ஏர்க்காரன் நேராக அந்த வெள்ளி சுரங்கம் உள்ள பாதையில் சென்றான். பின்னர் சாமியார் கூறிய இடத்திற்கு சென்றபோது மனவ் பார்த்ததும் நம்ப முடியாமல் வியப்பில் ஆழ்ந்தான். உண்மையிலேயே அங்கு ஒரு வெள்ளி சுரங்கம் இருந்தது. இப்போது மனவ் அந்த வெள்ளி சுரங்கத்திலிருந்து வெள்ளியை எடுத்து
அதை விற்று 2-4 மாதங்கள் நிம்மதியாக வாழ்ந்தான். இவ்வாறு ஒரு நாள் மணவெள்ளியை எடுக்க காட்டிற்குச் சென்று கொண்டிருந்த போது அதே சாமியார் மீண்டும் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதைக் காண்கிறான். அப்போது அந்த சாமியார் மணவை நோக்கி கூறுகிறார், தம்பி, நீங்கள் காட்டுக்குள் மேலும் செல்லவில்லை. உங்கள் உள்ளத்தில் ஒருபோதும் இதைவிட மேலும் ஏதாவது இருக்கக்கூடாதா என்ற கேள்வி எழவில்லைதானே? அதற்கு மணவ் மீண்டும் ஆச்சரியத்துடன் கூறினான், இதுவரை வெள்ளி சுரங்கத்திற்கு அப்பாற்பட்ட ஏதேனும் இருக்கலாம் என்று நான் ஒருபோதும் யோசித்ததே இல்லை. அந்த சாமியார் அமைதியாக மீண்டும் கூறினார், வெள்ளி சுரங்கத்திலிருந்து இன்னும் சிறிது தூரம் சென்று பாருங்கள். அங்கு ஒரு தங்க சுரங்கம் இருக்கிறது. அந்த சுரங்கத்திலிருந்து தங்கத்தை எடுத்து வந்தால் உன் பல ஆண்டுகளுக்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும். சாமியாரின் பாதங்களில் பணிந்து வணங்கி அந்த ஏர்க்காரன் நேராக அந்த தங்க சுரங்கம் உள்ள பாதையில் சென்றான். பின்னர் சாமியார் கூறிய இடத்தை சென்றடைந்த போது மணவ் மறுபடியும் அதிசயத்துடன் காண்கிறான். உண்மையிலேயே அங்கு ஒரு தங்க சுரங்கம் இருந்தது. இப்போது மணவ் ஆண்டில் ஒரு முறை காட்டிற்குச் சென்று அந்த தங்கத்தை எடுத்து வந்து அதை விற்று ஆண்டுதோறும் நிம்மதியாக வாழ்ந்தான். மணவின் வாழ்க்கை இப்போது இன்பமும் வசதிகளும் நிறைந்ததாக அமைந்தது. ஒரு நாள் தங்கத்தை எடுக்க காட்டிற்குச் சென்று கொண்டிருந்த போது அதே சாமியார் மீண்டும் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதை மணவ் பார்த்தான். அந்த சாமியார் அவனை பார்த்து கூறினார், நீ ஒருபோதும் விழிப்புடன் இல்லையா? இல்லையென்றால் எப்போதும் நானே உன்னை விழிக்கச் சொல்ல வேண்டியதுதானா? உன் உள்ளத்தில் ஒருபோதும் ஆர்வம் எழுவதில்லையா? காட்டிற்குள் மேலும் சென்று பாருங்கள், அங்கு இன்னும் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் என சாமியார் கூறினார். அதற்கேற்ப அந்த ஏர்க்காரன் கைகளை கூப்பி கூறினான், நான் ஒருவேளை மந்தமான புத்தியுடையவன்தான். என் உள்ளத்தில் ஒருபோதும் இந்த கேள்வி வந்ததே இல்லை. எனக்கு எப்போதும் இப்படி தோன்றியதே இல்லை. இந்த காட்டில் தங்கத்தை விட மேலானது எதுவாக இருக்க முடியும்? அப்போது சாமியார் கூறினார், ஓய், நீ இலகுவான உள்ளம் கொண்ட மனிதன். தங்க சுரங்கத்திற்கு பின்னால் மேலும் சென்று பார். அங்கு உனக்கொரு வைர சுரங்கம் கிடைக்கும். அந்த ஏர்க்காரன் அங்கே சென்றவுடன் தன்னுடைய கண்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் நின்றான். உண்மையிலேயே அங்கு ஒரு வைர சுரங்கம் இருந்தது. இப்போது அந்த ஏர்க்காரன் ஒருமுறை மட்டும் அந்த வைரங்களை எடுத்துச் சென்றான். பிறகு பல ஆண்டுகள் கழித்து மட்டுமே காட்டிற்குச் சென்றான். காலப்போக்கில் அந்த ஏர்க்காரன் முதுமையடைந்து விட்டான். ஒரு நாள் அவன் காட்டிலிருந்து வைரங்களை எடுத்து திரும்பிக் கொண்டிருந்த போது அதே மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த அந்த சாமியாரை மீண்டும் சந்திக்கிறான். அந்த சாமியார் அவனை பார்த்தவுடன் கேட்டார், ஏய் சகோதரா, இன்னும் ஏதாவது தேவைதானா? இல்லை, உன் உள்ளம் முழுமையாக திருப்தியடைந்து விட்டதா? அதற்கு ஏர்க்காரன் கூறினான், குருவே, தவறாக நினைக்க வேண்டாம். என் வாழ்க்கை முன்னர் மிகச் சிறந்ததாக இருந்தது. அப்போது நான் தினமும் மரங்களை வெட்டி சந்தைக்கு சென்று விற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன். ஆனால் நீங்கள் இந்தச் சுரங்கங்களைப் பற்றி சொல்லத் தொடங்கிய பின் நான் வாழ்க்கையில் உழைப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டேன். என் உடல் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்படத் தொடங்கியது. சில நேரங்களில் எனக்கு இப்படிப்படுகிறது, நான் தினமும் காட்டிற்குச் சென்று மரங்களை வெட்டிக் கொண்டிருந்தால் என் உடலில் நோய்கள் வந்திருக்காது. ஒருவேளை நான் ஏழ்மையில் வாழ்ந்திருக்கலாம், என் உடலும் ஆரோக்கியமாக இருந்திருக்கும். அதை கேட்ட சாமியார் சிரித்துக்கொண்டே கூறினார், நீ ஒருபோதும் யோசித்தாயா? வைரத்திற்கும் மேலாக ஏதாவது இருக்கக்கூடாதா? நீ வைரத்திலேயே முடங்கிப் போனாய். அதை கேட்ட ஏர்க்காரன் கேட்டான், வைரத்திற்கும் மேலாக இந்த உலகத்தில் இன்னும் எதுவாவது மதிப்புடையது இருக்குமா? எனக்குத் தெரியவில்லை. தயவு செய்து நீங்களே அதற்கு பதில் சொல்லுங்கள். அதை கேட்ட அந்த தவஞானி கூறினார், வைரத்திற்கு அப்பால் இருக்கிறவன் நான்தான். உனக்கு ஒருபோதும் இது குறித்து யோசனை ஏற்பட்டதா? இந்த சாமியார் இங்கு அமைதியாக உட்கார்ந்திருப்பார். அவருக்கு தெரியும் வைரச் சுரங்கம் எங்கே இருக்கிறது. ஆனால் அவர் ஒருபோதும் வைரங்களை எடுத்து சேகரிக்கவில்லை. உனக்கு ஒருபோதும் ஆச்சரியமாக இல்லையா? ஒருவேளை அவருக்கு வைரங்களை விட மேலானது ஏதாவது கிடைத்திருக்கக்கூடும். அதனால்தான் அவர் வைரங்களை தேடவில்லை. அதை கேட்ட அந்த ஏர்க்காரன் அந்த சாமியாரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். அழுவதற்கும் இடையிலும் கூறினான், நான் இதை பற்றியே ஒருபோதும் யோசித்ததே இல்லை. இந்த உலகத்தில் மிக உயர்ந்த மதிப்புடையது என் முன்னாலேயே இருந்தது. ஆனால் அதை நான் காணவே இல்லை. நான் ஒருபோதும் யோசிக்கவே இல்லை.
இந்த சாமியார் வைரங்கள் நகைகள் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு ஏதாவது அதைவிட உயர்ந்ததை அடைந்திருக்க விரும்புகிறாரே. ஆனால் நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவே இல்லை, இதைவிட மேலானது என்ன இருக்கலாம் என்று. என் மூடத்தனத்துக்கே என் கண்ணீர் வருகிறது. தயவு செய்து எது நம் வாழ்வில் உயர்ந்ததும் மதிப்புமிக்கதும் என்பதை இப்போது எனக்குச் சொல்லுங்கள். ஏதோ கிடைத்ததனால்தான் அதற்குப் பிறகு உங்களுக்கு செல்வச் சொத்துக்களில் கூட எந்தவிதமான ஆர்வமும் இல்லை. அப்படி என்ன இருக்க முடியும் என்று ஏர்க்காரன் கேட்டான். அதற்கு அந்த சாமியார் அமைதியான முகபாவத்துடன் சிரித்தபடியே பதிலளித்தார். மிக உயர்ந்த மதிப்புடையது தியானம்தான். தியானத்தில் தொடர்ந்து திளைத்து இருக்கும்போது சமாதி என்ற நிலையை அடைவாய். அந்த நிலையில் நீ உன் உள்ளக கோஷங்களை காணலாம். அந்த கோஷங்களை உணர்ந்தவுடன் வெளிப்பொருள்களில் உனக்கு மேலும் விருப்பம் எதுவும் இருப்பதில்லை. அந்த கோஷம் பரமானந்தம் நிறைந்தது. நீ காட்டிற்குள் மேலும் செல்லாமல் சந்தன மரம் இருக்கலாம், சுரங்கங்கள் இருக்கலாம் என யோசிக்கவே இல்லை. அதுபோல ஒரு மனிதன் தன்னை தேடிக்கொள்ளத் தொடங்கினால்தான் தெரியும் அவன் உள்ளத்தில் எத்தனை கோஷங்கள் இருக்கின்றன, எத்தனை புதையல்கள் அவனுக்கு சொந்தமானவை என்பதை. ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒருபோதும் அதை அறிந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஏனெனில் தங்களுக்குள்ளே இறங்குவதற்கு அவர்களுக்கு தைரியமில்லை. ஒருவர் அவர்களுடைய உள்ளார்ந்த பயணத்திற்கு பயந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு ஒருவன் தேவை, அவருடைய கையை பிடித்து அந்த பயணத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியவனாக. ஒரு குரு உனக்கு வழியை தெளிவாக காட்டலாம், ஆனால் அந்த வழியில் பயணிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு வைரச் சுரங்கம் எங்கு இருக்கிறது என்பதை சொல்லக்கூடும், ஆனால் அந்த சுரங்கத்திற்கான பாதையில் செல்ல வேண்டியது நீயே. உனக்கு அந்த சுரங்கத்தை காண வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாவிட்டால் நீ ஒருபோதும் அந்த சுரங்கத்தை அடையவே முடியாது. ஆகையால் முதலில் உன் உள்ளத்தில் அந்த ஆர்வத்தை உருவாக்கிக்கொள். உனக்குள் என்னென்ன புதையல்கள் இருக்கின்றன என்பதை அறிய விருப்பம் கொண்டு வா. வெளியுலகில் செல்வங்களை நீ ஏராளமாக குவித்து விட்டாய். இப்போது சற்று உன் உள்ளத்திற்குள் திரும்பிப்பார். அதை கேட்ட அந்த ஏர்க்காரன் அந்த சாமியரிடம் கேட்டான், குருவே, நான் தியானம் செய்ய விரும்புகிறேன். எனக்குள் என்னென்ன புதையல்கள் இருக்கின்றன என்பதை அறிய வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உள்ளது. ஆனால் தியானம் செய்யத்தான் முடியவில்லை. தியானத்தில் மனதை கட்டுப்படுத்த இயலவில்லை. அதற்கு பதிலளிக்கும் போது அந்த சாமியார் கூறினார், நீ தியானத்தின் மூலம் எதையாவது பெற வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தால் உனக்கு தியானம் ஒருபோதும் சாத்தியமாகாது. நினைவில் வைத்துக்கொள், தியானத்தில் நீ உன்னுடைய ஆசைகளை, உன்னுடைய பேராசைகளை கொண்டு வரக்கூடாது. தியானம் செய்ய உட்காரும் போது இந்த எண்ணத்துடன் உட்கார், என்னிடம் உள்ள அனைத்தையும் விட்டுவிட விரும்புகிறேன். என் அகந்தை, பொறாமை, கோபம் ஆகியவற்றை துறக்க விரும்புகிறேன். நான் அனைத்தையும் விடுவிக்க விரும்புகிறேன். இந்த எண்ணத்துடன் நீ உட்காரும்போதுதான் தியானத்தின் அதிசயமான பலன்களை அடைவாய். ஆனால் ஒன்றையாவது பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நீ தியானம் செய்யும் போதெல்லாம் வெறும் கைவிடல் மட்டுமே கிடைக்கும். உனக்கு தியானம் பயனற்றது போல் தோன்றும். தியானம் போலி என்று தோன்றும். அது எதையும் மாற்றுவதில்லை என்று தோன்றும். அது நம் உள்ளார்ந்த மனதின் மீது எந்தவிதமான தாக்கமும் இல்லை என்று தோன்றும். ஆகையால் முதலில் உன் மனதையே தயார் செய். உன் மனதிலுள்ள எல்லா பாரங்களையும் கழற்றுவதற்காக தியானம் செய். ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. தியானம் செய்ய மிகவும் எளிய வழி இதுவே. உங்கள் மூச்சை தேர்ந்தெடுக்கவும் அதன் மீது கவனம் செலுத்தத் தொடங்குங்கள். நீங்கள் உங்கள் மூச்சின் மீது கவனம் செலுத்தும் போது அது எந்த நாசி வழியாக வருகிறது, எந்த நாசி வழியாக செல்கிறது என்பதை கவனியுங்கள். அது நாசியின் எந்த ஓரத்தில் மோதி வெளியேறுகிறது என்பதை வெகுவிதமாக நோக்குங்கள். இவ்வாறு மெதுவாக கவனிக்கத் தொடங்கும்போது உங்கள் கவனம் ஒரு இடத்தில் நிலைத்து விடுகிறது. உங்கள் மனதில் இருந்த எண்ணங்கள் மெதுவாக நீங்க ஆரம்பிக்கின்றன. இந்த இடத்தில் ஒரு நுணுக்கமான விஷயம் உள்ளது. எண்ணங்களை விட்டு விட வேண்டும் என்று நாமே நினைத்து தியானம் செய்ய வேண்டியதில்லை. எண்ணங்கள் தானாகவே விலகும். இது ஒரு பரிசுத்தமான உண்மை. ஏனென்றால் பெரும்பாலானோர் தியானம் மூலமாக ஏதோ ஒன்றை பெற நினைத்து தியானம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையான தியானம் ஏதாவது பெறுவதற்காக அல்ல, நாம் ஊளமாகச் சேர்த்து கொண்டதை விட்டு விடுவதற்காகவே. நீங்கள் உங்கள் கவனத்தை ஒரே இடத்தில் நிலைநிறுத்த கற்றுக்கொண்ட பின் எந்த ஒரு செயலையும்
மிக எளிதாகச் செய்ய முடியும். உங்கள் கவனம் இனி சிதறாது. நீங்கள் ஏதாவது செய்கிறீர்கள் என்றால் அந்தச் செயலில் முழுமையாக உங்கள் மனமும் உள்ளமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். இதனால் அந்தச் செயலின் ஆழம் அதிகரிக்கத் தொடங்கும். முன்பு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்ட காரியங்களை இப்போது குறைந்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். ஏனெனில் உங்கள் மனமும் மூளையும் தற்போது ஒரு இடத்தில் நிலைத்திருக்கின்றன. தியானம் என்பது ஒன்றை பெறுவதற்காக அல்ல. நாம் சேர்த்து கொண்ட பின்பற்றி கொண்ட எண்ணங்கள், ஆசைகள், மனவேகங்களை விட்டு விடுவதற்காக. நாம் வாழ்க்கையில் பல்வேறு ஆசைகள், எதிர்பார்ப்புகள், உணர்வுகளை வளர்த்துக் கொள்கிறோம். அவை வாழ்க்கை முழுவதும் நம்முடன் தொடர்கின்றன. அவை நம்முடைய இயல்பான ஒரு பாகமாகவே மாறுகின்றன. ஆனால் உண்மையில் அந்த ஆசைகள் இந்த பிறவியிலேயே நாம் வளர்த்து கொண்டவைகள். அவை நம்முடைய உண்மையான இயல்பு அல்ல. அவை சமுதாயம் மற்றும் பிறரை பார்த்து உருவாக்கியவை. இதனால் நாம் நம்முடைய இயல்பான நிலையை மறந்து விடுகிறோம். அந்த ஆசைகள் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தத் தொடங்குகின்றன. ஆனால் தியானம் செய்யத் தொடங்கினால் அந்த எல்லா ஆசைகளும் கரைந்து விடுகின்றன. உள்ளிடத்தில் வெறுமை தோன்றுகிறது. அங்கே சப்தமோ சலனமோ யாதொன்றும் இருக்காது. அங்கே யாதொரு எண்ணமும் தோன்றாது. அது ஓர் அமைதியான, நிலைத்த சமுத்திரம் போல இருக்கும். அந்த சமுத்திரத்தின் மேல் மெதுவாக அடிக்கும் குளிர்ந்த காற்று போல உங்கள் உள்ளமும் உணர்வுகளும் அமைதியாக மாறும். இந்த எல்லாவற்றையும் நாம் உணர முடியும் நாம் தியானம் செய்யத் தொடங்கும் நேரத்தில். அந்த மரம் வெட்டும் மனிதருக்கு ஆசி அளிக்கிற போது கௌதம புத்தர் சொன்னார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டீர்கள். அதை பெற்ற பின்பும் இன்னும் ஏதோ ஒன்றும் தவறவிட்டது போலவே இருக்கிறது. அதுதான் உள் அமைதி, வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம். அந்த பரபரப்பற்ற அமைதியையும் பரமானந்தத்தையும் உணர வேண்டும் என்றால் தனிமையில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும். பொருட்களிலும் செல்வங்களிலும் அல்லாமல் உண்மையான செல்வம் என்பது உள் அமைதி மற்றும் ஆனந்தம் என்பதை காண ஆரம்பித்தான். முன்பு தங்கம், வெள்ளி, வைரங்கள் இவற்றின் பின் ஓடியவன் இப்போது உணர்ந்தான். உண்மையான செல்வம்தான் உள்ளேதான் இருக்கிறது. அதனை அடைவதற்கு அவன் தியானத்தின் பாதையை தேட வேண்டியிருந்தது. கௌதம புத்தரின் அருளில் அவன் உணர்ந்தான், வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை என்பது வெளிப்பட்ட செல்வங்கள் அல்ல, அகத்திலுள்ள அமைதி மற்றும் பரம ஆனந்தம்தான். அதை தியானத்தின் வாயிலாக மட்டுமே அடைய முடியும். நண்பர்களே, நம் மனம் காலியாக இருக்கும்போது அதில் நம்மை அமைதிக்கு கொண்டு செல்லும் எண்ணங்களை நிரப்பலாம். நம் மனத்தில் தொடர்ந்து ஓடும் பேச்சுக்களையும் குழப்பங்களையும் அடக்கலாம். அந்த நேரத்தில் நம் மனம் நமக்கே உதவியாக நடக்கத் தொடங்கும். மனத்தில் எழும் எண்ணங்களின் பேரலை அமைந்துவிட்டால் நாம் நம் மனத்தினால் எதையும் செய்ய வைக்க முடியும். அடுத்த கதை. இன்றைய இந்த கதையில் ஒரு சிஷ்யன் தன் குருவிடம் மனதை காலியாக்குவது எப்படி என்று கேட்கிறான். இது உணர்ச்சிமிக்க ஒரு விளக்க கதை. ஒரு நகரத்தில் மானவ் எனப்படும் ஒரு இளைஞர் வாழ்ந்தான். அவனது மனம் எப்போதும் திணறிக்கொண்டே இருந்தது. எப்போதும் யாரையாவது பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான். தன் வாழ்க்கை பற்றியும் கற்பனைகளில் மூழ்கிய வண்ணம், எனக்கு நிறைய பணம் வரப்போகிறது, அந்த பணத்தால் ஒரு பெரிய வீட்டை கட்டப்போகிறேன், என் வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருப்பார்கள் என எண்ணங்களின் தொடர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவன் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்கவில்லை. அதோடு எதிர்மறையான எண்ணங்களும் அவனுக்குள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தன. மனதின் மடியாத பேச்சு ஒருபோதும் சும்மா இருக்கவில்லை. ஏதேனும் ஒரு முடிவெடுத்து செயல்படும்போது பல நேரங்களில் அப்படி அல்லாமல் வேறு விதமாக நடந்து விடுவான். அந்த வேளையில் இப்படி செய்திருக்கலாமே, அந்த வேலை அப்படி பண்ணியிருக்கலாமே என்று கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தான். அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றியும் பயம். இப்படி நடந்துவிட்டால் என்ன ஆகும்? நான் தோல்வியடைந்து விட்டால், என்னால் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் மக்கள் என்னை இழிவாக பார்க்க மாட்டார்களா என்று பயப்படுத்தும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தன. மானவ் எப்போதும் தன் எண்ணங்களுக்குள் மூழ்கியவாறே இருந்தான். அவன் விரும்பியது யாரும் தேவையற்ற எண்ணங்களில் தள்ளப்படாமல் தன் மனம் வெறுமனே அமைதியாயிருக்க வேண்டும். ஆனால் அந்த எண்ணங்களின் பெருக்கம்
அவனை தொடர்ந்து வருத்திக் கொண்டே இருந்தது. அதனால்தான் அவனது வாழ்க்கையில் மிகுந்த குழப்பம் ஏற்பட்டது. ஒரு நாள் யாரோ ஒருவர் அவனிடம் சொன்னார், இங்கிருந்து சில மைல் தூரத்தில் ஒரு காடல் பகுதியில் ஒரு புத்தத் துறவி வசிக்கிறார். அவரிடம் போ. உன் மனதில் மிகுந்த எண்ணங்கள் எழுவதற்கான காரணத்துக்கு அவர் நல்ல வழிகாட்டுதல் தருவார் எனக் கேட்டவுடனே அவன் உடனே பௌத்த சந்நியாசியின் அருகே சென்று தன் எல்லா பிரச்சனைகளையும் அவரிடம் விரிவாகச் சொல்கிறான். அந்த பௌத்த சந்நியாசியும் அவன் கூறும் ஒவ்வொரு சொல்லையும் மிக கவனமாக கேட்டு பின்னர் மெதுவாக கேட்டார். நீ என்னை அணுகியிருக்கிறாய். என்னை நீர் எதற்காக அணுகினீர்? என்ன அறிய விரும்புகிறீர்? அதற்குச் செயல்கிறான், குருதேவா, எனது மனதை அமைதியாகவும் வெறுமையாகவும் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். எப்போதும் எண்ணங்களால் நிரம்பியிருக்கும் என் மனதை எப்படி வெறுமையாக மாற்றுவது, அமைதியாக்குவது என்பதனைப் பற்றியே நான் அறிய விரும்புகிறேன். என் கவனம் எதிலும் நிலைத்திருக்கவில்லை. அதனால் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் தடைகள் தோன்றுகின்றன. ஒரு செயலை பிடித்து வைத்தால் எண்ணங்கள் என்னை வேறு பாதைக்கு இழுத்துச் செல்கின்றன. என் மனம் ஒரே இடத்தில் நிலை பெறுவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து போகின்றன. அவை எப்போது வருகின்றன, ஏன் வருகின்றன என்பதை பற்றியே எனக்கே தெரியவில்லை. பல நேரங்களுக்குப் பிறகுதான் எனக்கு புரிகிறது, நான் என்ன செய்ய வந்தேன், ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூட மறந்துவிடுகிறேன். குருதேவா, நான் என் எண்ணங்களை மனதிலிருந்து முழுவதுமாக துடைத்துவிட விரும்புகிறேன். என் விருப்பப்படி மட்டும் எண்ணங்கள் வரவேண்டும். நான் விரும்பும் பொழுதிலேயே மட்டும் மனதில் எண்ணம் எழ வேண்டும். அதற்கு பௌத்த சந்நியாசி சொன்னார், ஓர் பிரச்சனையின் தீர்வு அதனுடைய வேர்க்கணியை உணர்ந்த பின்பே பெற முடியும். நீ சொல்லும் அந்த மனதை வெறுமையாக்க விரும்புகிறாயே, நீ அந்த மனதை உணர்ந்ததுண்டா, புரிந்து கொண்டதுண்டா? அதை கேட்ட மனிதன் சொல்கிறான், குருவே, என் மனதை புரிந்து கொள்ள நான் பலமுறை முயன்றிருக்கிறேன். ஆனால் நான் மனதை பற்றி எப்போது புரிந்து கொள்ள முயல்கிறேனோ அது அதே அளவுக்கு இன்னும் மர்மமாய் மாறிவிடுகிறது. அதைக் கேட்ட பௌத்த சந்நியாசி அருகிலிருந்த ஓர் குடத்தை எடுத்துக் கொடுத்து சொன்னார், இதோ இந்த குடத்தில் சிறிய சிறிய கற்களை நிறைத்துவிட்டு வா என்றார். அதைக் கேட்ட அவனும் அங்கிருந்து சென்றான். சிறிய கற்களை சேகரித்து அந்த குடத்தில் நிரப்பி சந்நியாசியின் முன்னே வைத்தான். பிறகு பௌத்த சந்நியாசி கூறினார், இந்த குடத்தை நீர் உங்கள் மனம் எனக் கருதுங்கள். இதில் நிரம்பியிருக்கும் கற்கள் உங்கள் எண்ணங்கள். இப்போது இதே குடத்தில் மேலும் கற்களைச் சேர்க்க முயற்சி செய்யுங்கள். அவன் முயன்றான். ஆனால் ஏற்கனவே முழுமையாக நிரம்பியிருந்த அந்த குடத்தில் முதலில் சில கற்கள் சென்றன. பின்னர் மற்றவை கீழே விழத் தொடங்கின. பௌத்த சந்நியாசி சிரித்துக்கொண்டு சொன்னார், பார், இப்போது அந்த குடத்தில் எதுவும் செல்லவில்லை. ஏனெனில் அது ஏற்கனவே நிரம்பிவிட்டது. அதற்கு மேல் ஏதாவது சேர்க்க வேண்டுமெனில் உள்ளவற்றை முதலில் நீக்க வேண்டும். அதன் பின் தான் புதிதாக ஏதாவது சேர்க்க முடியும். அதை உடனே உணர்ந்த மனிதன் சொன்னான், குருதேவா, எனக்கு புரிந்துவிட்டது. நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். நாமும் நம்முடைய மனதிலிருந்து பழைய தேவையில்லாத எண்ணங்களை நீக்க வேண்டும். அதன் பின்பே புதிதாக ஏதாவது நிலை பெற முடியும். அவனது பதிலை கேட்ட பௌத்த சந்நியாசி மெதுவாக புன்னகைத்தார். முதலில் என் வார்த்தையை முழுமையாக கேள். அதன் பிறகு மனதை காலியாக்கிக்கொள் என்று அந்த புத்த துறவி கூறினார். நம் மனம் ஒரு குடத்தை போல அல்ல, அது அதன் எதிர்மாறானது. ஏனெனில் ஒரு குடத்தை நீ கற்கள் போட்டு நிரப்பலாம், ஆனால் மனதை எண்ணங்களால் நிரப்ப முடியாது. அது எப்போதும் காலியாகவே இருக்கும். இதை கேட்ட மனிதன் சொன்னான், குருதேவ், நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. மனம் ஏற்கனவே காலியாக இருக்கிறது என்றால் அதை மீண்டும் ஏன் காலியாக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அப்போது அந்த புத்த துறவி அந்த குடத்தை எடுத்தார். இதிலிருக்கும் கற்களை ஒன்று ஒன்றாக வெளியே எடு என்றார். அவனும் கற்களை வெளியே எடுக்கத் தொடங்கினான். கடைசியில் அந்த குடம் வெறுமையாகியது. அப்போது புத்தர் சொன்னார், இப்போது பார்த்தாயா, ஒன்று ஒன்றாக வெளியே எடுத்தால் முழுமையாக காலியாகும். இப்போது நீ இதிலே எந்த கல்லையாவது மீண்டும் போடலாம், புதிதாக வேறு கற்களையும் சேர்க்கலாம். அவன் கேட்டான், குருதேவ், இப்படி நான் என் மனதை எப்படி காலியாக்க முடியும்? புத்தர் சொன்னார், இந்த குடத்தில் ஒரு கல்லை போடு, 2 கற்களை வெளியே எடு. மனிதன் சிரித்தான். அது எப்படி?
ஒரு கல் இருக்கும்போது ஒரே ஒரு கல் தான் வெளியில் வரும், இரண்டு எப்படி வரும்? துறவி மெதுவாகச் சிரித்தார். அப்படியானால் 2 கற்களை போடு, 4 கற்களை வெளியே எடு. மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தான். இது சாத்தியமா? இது என்ன மாயாஜாலமா குருதேவா? புத்தர் சொன்னார், குடம் மாயம் அல்ல, ஆனால் மனம் மாயமானது. அதுதான் அதிசயமானது. நீ ஒரு எண்ணத்தை வெளியே எடுக்க முயன்றால் அதனுடன் இன்னொரு எண்ணமும் வெளியில் வரும். அவைகளை பிடிக்கும்போது அது இன்னும் அதிக எண்ணங்களை தோற்றுவிக்கும். மனம் எப்போதும் எண்ணங்களால் நிரம்பி மனிதனை சிக்கலில் மாட்டச் செய்கிறது. அவன் கேட்டான், அப்ப நான் எப்போதும் இந்த எண்ணங்களின் வலையிலேயே சிக்கிப் போய்விட வேண்டுமா? இது நம்மை விடும் வழியே இல்லையா? புத்தர் சொன்னார், இந்த குடத்தை அரைபாகம் கற்களால் நிரப்பு. அவனும் அதை பின்பற்றினான். பின் புத்தர் சொன்னார், இப்போது இந்த கற்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒரு சிறிய சிலை வடிவமைத்து என்னிடம் கொடு. நீ ஒரு நல்ல சிற்பி என்று எனக்கு தெரியும். மனிதன் ஒரு கல்லை எடுத்தான். அது மிகவும் புடைப்பானது. அடுத்த கல் சிறியது. 3வது கல் கரும்புள்ளியுடன் இருந்தது. அதுபோல எந்த கல்லும் அவனுக்கு பிடிக்கவில்லை. இப்படி அவன் எல்லா கற்களையும் வெளியே எடுத்து வைத்தான். புத்த துறவி மிகவும் அமைதியுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். புத்த துறவி அந்த மனிதரிடம் சொன்னார், மகனே, நீ எடுத்த முதற் பாறையை இப்போது ஒரே ஒரு பாறையாகவே கருதி உன்னிடம் வேறு எதுவும் இல்லை என்று எண்ணிக்கொள். அந்த மனிதன் அந்த ஒரே பாறையை எடுத்து அதிலிருந்தே ஒரு சிற்பத்தை செதுக்க ஆரம்பித்தான். சில நேரங்களில் அவன் அதனை மிக அழகான சிற்பமாக உருவாக்கினான். பிறகு அந்த சிற்பத்தை பௌத்த துறவிக்கு அர்ப்பணித்து அவன் சொன்னான், குருதேவ், இந்த பாறையிலிருந்து இத்தனை அழகான ஒரு சிற்பம் உருவாகும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. அதைக் கேட்ட பௌத்த துறவி சிரித்தார். நமக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லாத போது நாம் அந்த ஒரே வாய்ப்பில் நம்முடைய முழு சக்தியையும் செலுத்துகிறோம். அதனால்தான் அது மிகச்சிறந்ததாய் மாறுகிறது. ஆனால் நம் கண்முன் பல விருப்பங்கள் இருந்தால் நாம் ஒரு பாறையை கூட தேர்ந்தெடுக்க மாட்டோம். சிற்பம் உருவாவதே இல்லை. நம் மனமும் அதே மாதிரி ஒரு எண்ணத்திற்கு பின்னால் 1000 வழிகளை திறக்கிறது. அந்த 1000 எண்ணங்களில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். இப்போது அந்த இளைஞனுக்கு எல்லாம் புரிந்தது. அவன் சொன்னான், குருதேவ், உங்கள் வார்த்தைகள் எனக்கு தெளிவாக புரிகின்றன. ஆனால் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள். பௌத்த துறவி சொன்னார், மனதை தூய்மைப்படுத்துவது, எண்ணங்களை விலக்கி அதை வெறுமையாக வைத்திருப்பது ஒரே ஒரு நாளிலோ 2 நாட்களிலோ முடியும் வேலை அல்ல. இது நீண்ட பயணம். நீ தயாராக இருக்கிறாயா? அந்த மனிதன் பதிலளித்தான், ஆமாம் குருதேவ், நான் தயார். அது எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் சரி. அப்பொழுது பௌத்த துறவி கூறினார், மனதை வெறுமையாகவும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுவித்து வைக்கவும் 6 விதமான முறைகள் உள்ளன. வா, அவற்றை ஒன்றொன்றாக புரிந்து கொள்வோம். முதல் வழி, உன்னை தொந்தரவு செய்யும், உன்னை பலவீனமாக உணர வைக்கும், உனக்கு இலக்கு இல்லாதவனாய் தோன்றச் செய்பவர்களின் நட்பிலிருந்து விலகிச் செல். நம்மைச் சுற்றி எப்போதும் பலர் இருப்பார்கள். அவர்கள் பலருக்கும் பதவி, பணம் என்று நம்மை விட மேலான நிலையில் இருக்கலாம். அந்த வெற்றியின் மேன்மை அவர்களை முந்தியவர்களாய் உணரச் செய்கிறது. இதனால் அவர்கள் தங்களை விட குறைந்தவர்களை, நம்மை ஒருபோதும் மதிப்பதில்லை. இவர்கள் தொடர்ந்து நம்மிடம் சொல்வார்கள், நீ எவன்டா? நீ எதுக்குடா வந்த? இவ்வாறு பேச பேச நம்மிடையே ஒரு நம்பிக்கை குறை ஏற்படுகிறது. அதனால்தான் சிலர் தங்கள் வாழ்க்கையில் எந்த பெரிய காரியத்தையும் சாதிக்க முடியாமல் போகிறார்கள். சில நேரங்களில் நம் நண்பர்கள், வீட்டார் என நமக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நம்மை தொடர்ந்து சிறியவர்களாய் உணரச் செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு முன்னால் நம்மை ஏமாற்றமாக காட்டுகிறார்கள், இழிவாக்குகிறார்கள். அப்படி இருப்பவர்கள் மத்தியில் இருந்து நாம் எவ்வளவு தூரம் இருக்கிறோமோ அவ்வளவு நம்மால் நம்மை பாதுகாக்க முடியும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நம்மை நம்மோடு பார்ப்பதற்கே அனுமதிக்க மாட்டார்கள். நம்முடைய பார்வையிலிருந்தே நம்முடைய மதிப்பை எடுத்து விடுவார்கள். பிறகு நாம் நம்முடைய திறமையில் கூட சந்தேகம் கொள்ளத் தொடங்குவோம். இதனால்தான் நம் மனதில் பலவீனங்கள் வேரூன்றுகின்றன. நீ யார் ஒருவனிடமிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறதோ,
யாரை நீ உந்த மௌன ஆசையில் மதிக்கிறாயோ, யார் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கிறார்களோ அவர்களைத்தான் நண்பனாக கொள்ள வேண்டும். இரண்டாவது விதி, நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையிலும் நம் பண்பாட்டிலும் பெற்றோருக்கு பிறகு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது நம் நண்பர்களே. எனவே யாருடன் நாம் நேரத்தை செலவிடுகிறோமோ அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். எந்தவிதமான நண்பர்கள் நமக்கு உள்ளனர் என்பதிலேயே நம்முடைய வாழ்க்கையின் வடிவமைப்பு நிச்சயமாகிறது. ஒருவர் கூறியுள்ளார், நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடும் 5 நபரை காட்டுங்கள், உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நான் சொல்கிறேன். அந்த 5 நபர்கள் பணக்காரராக இருந்தால் நீங்களும் படிப்படியாகச் செல்வந்தர் ஆவீர்கள். திருடர்களாக இருந்தால் நீங்களும் மெல்ல திருடர்கள் போல் நடக்க கற்றுக்கொள்வீர்கள். இதுதான் உண்மை. நீங்கள் யாருடன் வாழ்கிறீர்களோ அவர்களைப் போல் ஆகிவிடுகிறீர்கள். அதனால்தான் நல்லவர்களுடன் நட்பு வைக்க வேண்டும் என்பதை குறித்தே நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது. நம் பிரச்சனை என்னவென்றால், நாம் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லத் தெரியாமல் தவிக்கிறோம். பல நேரங்களில் நமக்கு பிடிக்காத, நம்மை இழுத்திழுக்கும் நபர்களுடன் கூட நேரம் கழிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிறது. அதனால் முதலில் நாம் எதற்கும் எவருக்கும் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் நம்மை கெடுக்கிறார்கள் என்று நம்மால் உணர முடிகிறதென்றால், அவர்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அமைதியாக இருக்குமென தோன்றுகின்றதென்றால் அவர்களிடமிருந்து விலக வேண்டும். மூன்றாவது விதி, நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் எதிர்காலத்தை மாற்றுவது உங்கள் கையில்தான் உள்ளது. எனவே நீங்கள் இப்போது செய்யக்கூடிய செயல்களில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க விரும்பினால் அதற்கான வழி ஒன்றுதான். அது இப்போது இந்த நிமிஷத்தில்தான் உள்ளது. கடந்த காலத்தில் வாழ்ந்து அதை மாற்ற முடியாது. நான்காவது விதி, உடலுக்கு ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவுகளை தேர்வு செய்ய வேண்டும். உடலுக்கு ஏற்ற உணவுகள்தான் நமக்கு நல்ல ஆற்றலை தருகின்றன. உடல் நலமில்லாத நிலையில் மனமும் மேன்மை அடைய முடியாது. ஒரு நலமற்ற உடலில் பல்வேறு எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்கும். ஆனால் ஒரு ஆரோக்கிய உடலில்தான் தெளிவான மனதுக்கும் இடம் கிடைக்கும். அதனால்தான் உடலை உறுதியும் சக்தியுமாக வைத்திருக்க நாம் பொறுப்பேற்க வேண்டும். ஐந்தாவது விதி, தினமும் தவறாமல் தியானம் செய்ய வேண்டும். தியானத்திற்கு மிகச்சிறந்த நேரம் காலையில் எழுந்ததும் அல்லது இரவில் உறங்கும் முன். ஆனால் யாராவது தியானத்தில் ஆழமாக செல்ல விரும்பினால் இரவு நேரம் சிறந்தது. இரவில் தியானம் செய்வது நமக்கு அமைதியான ஆழ்ந்த உறக்கத்தையும் தரும். தியானம் செய்ய நீங்கள் உங்கள் மூச்சுகளின் ஓட்டத்தில் கவனம் செலுத்தலாம், அல்லது உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை பத்திரமாக பார்க்கலாம். அந்த நேரத்தில் நாம் நம் சிந்தனைகளை கவனித்து மதிப்பீடு செய்யலாம். மனதில் எழும் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தால் அது தியானத்தில் பயிற்சி செய்பவர்களுக்கு மிக பயனளிக்கும். ஏனெனில் அதன் மூலம் எளிதாக ஆழமான தியான நிலைக்கு செல்ல முடிகிறது. நீங்கள் நேரடியாக தியானம் செய்ய இயலவில்லை என்றால் தினமும் உங்களுடன் சில நேரத்தை கழிக்கவும். உங்கள் மனதில் என்ன வகையான எண்ணங்கள் எழுகின்றன என்பதையும் அவை ஏன் எழுகின்றன என்பதையும் புரிந்து கொள்ள முயலுங்கள். ஆறாவது விதி, நீங்கள் புதிய இடங்களுக்கு சென்று பயணம் செய்யலாம். ஏனெனில் பழமையான ஓர் பழமொழி உண்டு, ஒரு நீண்ட பயணம் 100 புத்தகங்களை படிப்பதற்கு சமமான அறிவை தரும். அதனால்தான் பௌத்தர்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தனர். புதிய இடங்களுக்கு செல்வதின் மூலம் அறிவும் கிடைக்கும். அதே நேரத்தில் மனதிற்கும் ஒரு புதிய களிமையும் உண்டாகிறது. புதிய இடங்களை சந்திப்பது மனதை களிப்படையச் செய்கிறது. மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றுகின்றன. அவை வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் அழைத்துச் செல்லும். மனத்தின் வலைப்பிடியில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மனதை காலியாக்க முயற்சி செய்யாதீர்கள். பதிலாக வாழ்க்கையில் தியானம் செய்வதை கற்றுக்கொள்ளுங்கள். தியானத்தில் கவனத்தை நிலைநிறுத்துங்கள். நீங்கள் ஏது செய்கிறீர்களோ அதை முழுமையாக கடைசி செயலாக நினைத்து உழைப்புடன் செய்யுங்கள். அந்தச் செயல் முடிந்ததும் அடுத்த செயலில் இறங்கும்போது அதுவும் கடைசி செயல் போலவே மனதின் முழு ஒட்டுமொத்தத்தோடும் செய்வதற்கு பயிற்சி பெறுங்கள். அப்போது மனதில் வேறு சிந்தனைகள் புகாமல் இருக்க வேண்டும். மனத்தின் மாயையை தாண்டி வெளியேறுவது எளிதல்ல. ஆனால்
அமைதியான மனதுடன் தியானம் செய்தால் எதையும் அடையலாம். இந்த கதையில் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம், மனதை காலியாக்குவது அல்லது சிந்தனைகளை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு எளிய வேலை அல்ல. ஆனால் தியானம், ஒழுக்கம் மற்றும் சரியான முயற்சியின் மூலம் அது சாத்தியம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் நம் மனதை சிதறாமல் இருக்கச் செய்து ஒரே கருத்தில் மனதை ஒன்றாக கொண்டு வந்து செயல்களில் ஈடுபட்டால் வாழ்க்கையில் நிம்மதியும் வெற்றியும் இரண்டும் நம்மை வந்து சேரும். எனவே நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்தி தற்போதைய கணங்களில் வாழும் கலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலையும் முழுமையான கவனத்தோடும் ஈடுபாடோடும் செய்ய கடமைப்பட்டவர்கள் நாமாக இருக்க வேண்டும். புத்த துறவியின் அனைத்து வார்த்தைகளையும் மனதுடன் கேட்டார். அவர்களின் உபதேசங்களை முறையாக பின்பற்ற முயன்றார். ஆனால் ஆனந்தனின் உள்ளத்தில் ஓர் சிக்கல் இருந்தது. அவர் அடிக்கடி தமது கடந்த காலத்தை நினைத்து கவலையடைவார் அல்லது எதிர்காலத்துக்கான பயத்தில் மூழ்கி விடுவார். இந்த கலக்கம் மற்றும் கவலை அவரது தியானத்துக்கும் ஆன்மீக சாதனைக்கும் இடையூறாக அமைந்தது. ஒரு நாள் ஆனந்தன் புத்தரிடம் கேட்டார், குருதேவா, எனது மனம் எப்போதும் கடந்த நிகழ்வுகளில் திளைக்கிறது அல்லது எதிர்கால அச்சத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. எனக்கு நிகழ்காலத்தில் வாழ முடியவில்லை. தயவு செய்து இந்த சிக்கலிலிருந்து விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். புத்தர் மென்மையாக புன்னகைத்து சொன்னார், ஆனந்தா, நிகழ்காலத்தில் வாழ்வது மிக முக்கியமான பயிற்சியாகும். நிகழ்காலத்தில் வாழும் ஒருவன் வாழும் ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக அனுபவிக்கிறான். நான் உனக்கு 10 விதிகளை கூறுகிறேன். அவற்றை பின்பற்றினால் நீ உன் மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்த முடியும். முதல் விதி, உன் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்து. சுவாசம் என்பது வாழ்வின் மிகத் தெளிவான, உடனடியான அனுபவமாகும். உன் மனம் எங்கு அலையிற்றாலும் உன் மூச்சை உணர முயற்சி செய். நீ உன் சுவாசத்தில் கவனம் செலுத்தும்போது உன் மனம் உடனடியாக நிகழ்காலத்துக்கே திரும்பும். மூச்சு எடுப்பதும் விடுவதும் ஒரு சாதாரணமெனத் தோன்றுமானாலும் ஆழமான அனுபவம். அது மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்த உதவுகிறது. இரண்டாவது விதி, கடந்ததை விடு. கடந்த காலத்தில் நடந்தவற்றை மாற்ற இயலாது. அதில் மிதந்தால் உன் மன அமைதி சிதைந்துவிடும். ஆகவே நடந்ததை விட்டுவிட்டு அதை நிகழ்காலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த விடாதே. ஆனந்தன் கேட்டான், குருதேவா, அப்போ நாம் பழைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்க கூடாதா? புத்தர் பதிலளித்தார், நிச்சயமாக. கடந்த காலத்திலிருந்து நீ ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை ஒரு பாரமாக இன்று உனது மனத்தில் சுமக்க வேண்டாம். அது முடிந்தது. அதை விட்டுவிட்டு நகர்வதே ஞானம். மூன்றாவது விதி, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதே. எதிர்காலம் என்பது நிச்சயமற்றது. அதை எண்ணிக்கொண்டு கவலைப்படுவது பயனற்றது. எதிர்காலம் குறித்த கவலை உன் மனதை சிதறடிக்கிறது. ஆகவே எதிர்கால அச்சங்களை விட்டுவிடு. நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. ஆனந்தனுக்கு இது பெரிய நிம்மதியை தந்தது. ஏனெனில் அவர் அடிக்கடி எதிர்காலம் குறித்த பயத்தில் அலைந்து விடுவார். புத்தர் சொன்னார், எதிர்காலத்தை விட்டு நிகழ்காலத்தில் வாழ்வதில்தான் உண்மையான அமைதி உள்ளது என உணர்ந்தார். நான்காவது விதி, தியானத்தை ஒழுங்காக பயிற்சி செய். தியானம் மனதிற்கு அமைதியையும் நிகழ்காலத்தின் மீது ஒரு தெளிவான கவனத்தையும் அளிக்கிறது. தியானத்தின் வழியாக நீ உணர்வாய், நிகழ்காலமே வாழ்வின் உண்மையான அனுபவம். தியானம் செய்வதால் எதிர்காலமும் குறித்த கவலைகளிலிருந்து உன்னை விடுவிக்கும். ஆனந்தன் தியானத்தை தனது அன்றாட பழக்கத்தில் சேர்த்தார். புத்தரின் ஐந்தாவது விதி, நிகழ்கால அனுபவங்களை முழுமையாக ஏற்று வாழ்ந்திடு. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் புதியதாய் மாறுகின்றது. நிகழ்காலத்தில் எதுவாக இருந்தாலும் முழு விழிப்புணர்வுடனும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையுடனும் அதை அனுபவிக்க வேண்டும். இதன் மூலம் நிகழ்காலத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் நீ உண்மையாய் ருசிக்க முடியும். ஆனந்தன் கேட்டான், ஆனால் குருவே, அந்த அனுபவம் வேதனையடையச் செய்பவை என்றால்? புத்தர் பதிலளித்தார், வேதனை தரும் அனுபவங்களும் வாழ்வின் இயல்பான பகுதிகளே. அவற்றை நிராகரித்தால்தான் மனதின் வேதனை கூடுதலாக தீவிரமாகிறது. ஏற்றுக்கொண்டால் நீ வேதனையையும் அமைதியோடு தாங்க இயலும்.
ஆறாவது விதி: உன் மனதை விழிப்புடன் பராமரிக்க வேண்டும். மனது ஒரு சிறுவனைப் போல் எப்போதும் கலைந்து உலாவும் தன்மை உடையது. ஆனால் நீ விழிப்புடன் அதை நோக்கி கவனம் செலுத்தும்போது அது எப்போது, ஏன் கலைக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். ஏழாவது விதி: இயற்கையோடு ஒத்திசைவாய் வாழ். வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் அதற்கே உரித்த நிலையும் நேரமும் உண்டு. பகலும் இரவும் மாறிக்கொண்டிருப்பதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படுவது இயற்கையே. அவற்றை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள். புத்தர் கூறினார், வாழ்வில் நிகழும் மாற்றங்களும் இயற்கையின் ஓர் அங்கமே. அவற்றை இயல்பானவையாகவே கருதி வாழ்ந்தால் நம் வாழ்வில் சாந்தியும் அமைதியும் பெருகும். எட்டாவது விதி: வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றியை தெரிவி. நாம் பெற்றிருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றியுடன் இருப்பதே நம்மை உள்ளார்ந்த அமைதிக்கே அழைத்துச் செல்கிறது. நன்றி செலுத்தும் போது நமது மனம் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறது. அப்போது நாம் நிகழ்காலத்தில் நிகழும் ஒவ்வொரு சின்ன மகிழ்ச்சியையும் அனுபவிக்கத் தொடங்குவோம். அனந்தன் இதனை உணர்ந்தான். அவன் சிறியதிலிருந்து பெரியது வரை அனைத்திற்கும் நன்றி செலுத்த ஆரம்பித்தான். அதனால் அவனது உள்ளம் அமைதியுடனும் திருப்தியுடனும் நிலை பெற்றது. ஒன்பதாவது விதி: மரணத்தை ஏற்றுக்கொள். இறப்பு என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத உண்மை. இறப்பை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக வாழும் தூண்டல் உண்டாகும். இறப்பின் நிச்சயத்தை உணர்ந்தவுடன் நாம் நிகழ்காலத்தில் இன்னும் ஆழமாக வாழத் தொடங்குவோம். அனந்தனுக்கோ இது கடுமையான உணர்ச்சி தட்டுப்பாடாக இருந்தது. ஆனால் புத்தர் அவனிடம் சொன்னார், இறப்பை ஏற்றுக்கொள்ளும்போதுதான் வாழ்வின் ஒவ்வொரு சின்ன சந்தோஷத்துக்கும் அதிக மதிப்பு பிறக்கிறது. 10 மற்றும் கடைசி விதி: விடுதலையை தேடு. வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவித்த பிறகு நீ உன் ஆன்ம அறிவு மற்றும் இறுதியான விடுதலையின் பக்கம் பயணிக்க வேண்டும். விடுதலை என்பது வாழ்க்கையின் எல்லா பிணைப்புகளிலிருந்தும் விடுபட்டு சத்தியத்தின் உண்மையை அனுபவிப்பதே. நீ இந்த 10 விதிகளையும் பின்பற்றினால் உண்மையான வாழ்க்கையும் ஆத்ம சாந்தியும் உனக்கு உரியதாய் அமையும். இவ்வாறு ஆனந்தனின் உள்ளார்ந்த பயணம் தொடங்கியது. எனவே நண்பர்களே, உண்மையான வாழ்க்கை என்பது நிகழ்காலத்தில் வாழப்படுவதே. நாம் கடந்த நினைவுகளிலிருந்தும் எதிர்காலத்தின் கலங்கல்களிலிருந்தும் விடுபட்டு நிகழ்காலத்தை முழுமையாக உணர்வோமாயின் நமக்கு உண்மையான அமைதி மற்றும் ஆனந்தம் கிடைக்கும். நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. நாம் நம் மனதை அடக்கி நிகழ்காலத்தையே கவனத்துடன் வாழ்ந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் அதன் முழுமையோடு உணர முடியும். புத்தரின் இந்த நெறிமுறைகள் நமக்கு உணர்த்துவது, அமைதியும் ஆனந்தமும் வெளியே கிடைப்பவை அல்ல, அவை நம் உள்ளேயே இருக்கின்றன. அவற்றை அடைவதற்கான ஒரே வழி நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வதே. அடுத்த கதை. புதிய உரையாடல் தொடங்குகிறது. மனவா, நீ இந்த கடலில் எழுந்து மறையும் அலைகளை பார்த்தாயா என்று கடற்கரையை தாண்டிக் கொண்டு சென்றபோது அந்த பௌத்த சந்நியாசி தனது சிஷ்யனிடம் கேட்டார். மனவன் மெதுவாக தலையாட்டினான். புத்தர் கூறினார், அழிவும் சாவுமின்றி இருப்பது என்பது நீரைப் போன்றது. பிறப்பும் இறப்பும் அலைகளைப் போன்றது. மனவா, அலைகள் நீளமாகவும் இருக்கலாம், சிறியதாகவும் இருக்கலாம், உயரமாகவும் இருக்கலாம், தாழ்வாகவும் இருக்கலாம். அவை எழலாம், வீழலாம். ஆனால் அவை அனைத்தும் நீரிலிருந்தே தோன்றுகின்றன. நீரில்லாமல் அலை உருவாகவே முடியாது. அலை மீண்டும் நீராகவே மாறிவிடுகிறது. அலை என்பது நீரே, நீரே அலை. இந்த உண்மையை அலைகள் உணர்ந்தால், அவை தங்கள் இயற்கையை உணர்ந்தால், பிறப்பு மரணத்தின் நிழல்களிலிருந்து தப்பிக்க முடியும். பிறப்புக்கும் மரணத்துக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. எந்த ஒரு பயமும் வேதனையும் இருக்காது. இந்த ஆழமான வார்த்தைகள் மனவனின் உள்ளத்தை தொட்டன. ஆனால் அவனுக்குள் இன்னும் ஏராளமான கேள்விகள் இருந்தன. அவன் தாழ்மையுடன் கைகளை கூப்பி கேட்டான், தயவு செய்து ஒரு விஷயத்தை கூறுங்கள் குருவே. நீங்கள் சொல்வது எல்லாம் கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த உணர்வை உண்மையில் எப்படி வாழ்வில் சேர்ப்பது?
இதை என் உள்ளத்தில் எப்படி ஆழமாக உணர்வது, எப்படி தாங்குவது? உங்கள் வார்த்தைகள் என் காதுகளுக்கு அமைதியை தருகின்றன, ஆனால் என் மனதுக்குள் அமைதி இல்லை. அந்த மனதை எப்படி பூரண அமைதிக்கு கொண்டு வருவது? புத்தர் மெதுவாகவும் தெளிவாகவும் சொன்னார், நம் மனம் 18 கூறுகளால் ஆனது. இந்த 18 கூறுகளின்றி மனதின் தனி இருப்பே இல்லை. நீ இந்த கூறுகளின் இயல்பை நன்றாக அறிந்துவிட்டாயானால் மனம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ அதற்கு பணி அல்ல, அதற்கு உரிமையாளர் ஆகிவிடுவாய். அந்த நேரத்தில் அதன் கட்டுப்பாடு உன் கையில்தான் இருக்கும். நீ மனதை கொண்டு எந்த செயலையும் விருப்பப்படி மேற்கொள்வாய். இதை பின்பற்றினால் நீங்கள் விரும்பும் எந்த செயலும், அது தியானமாக இருந்தாலும் அல்லது பிறர் மனத்தில் உங்களுக்கெதிராக கருணையை எழுப்புவதாக இருந்தாலும், மிக எளிதாகச் செய்யக்கூடியதாக ஆகிவிடும். ஒருவேளை நீங்கள் உங்கள் மனதின் கட்டுப்பாட்டாளராக மாறினால், ஒருவன் தன் மனதின் கட்டுப்பாட்டை பெற்ற பிறகு அவன் மனதை பின்தொடர மாட்டான். மாறாக மனமே அவனது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு செயல்படத் தொடங்கும். இந்த பத்தியில் குறிப்பிடப்படும் 18 கூறுகள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு பிரிவும் 6 உறுப்புகளை கொண்டவை. முதல் 6 உறுப்புகள்: முதலாவது கண், இரண்டாவது காது, மூன்றாவது மூக்கு, நான்காவது நாக்கு, ஐந்தாவது தோல், ஆறாவது உள்ளுணர்வு. இவற்றிற்கேற்ப 6 உணர்வு பொருட்கள்: முதலாவது நமது தோற்றம், இரண்டாவது சத்தம், மூன்றாவது வாசனை, நான்காவது சுவை, ஐந்தாவது தொடுதல் உணர்வு, ஆறாவது சிந்தனை அல்லது மனப்பொருள். இதன் மூலமாக எழும் 6 உணர்ச்சிகள் இந்த 18 கூறுகளை உருவாக்குகின்றன. இந்த 18 கூறுகள் அனைத்தும் பிறப்பு, இறப்பு மற்றும் மாற்றம் எனும் 3 அடிப்படைகளால் கட்டுப்பட்டவை. எனவே அவை அனைத்தும் பலவகை உணர்ச்சிகளாலான அமைப்பாகவே உள்ளன. இதன் இயல்பே தாறுமாறாக மாறுபடும் தன்மை உடையதாகும். இப்போது நீங்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நமது மனம் இந்த 18 கூறுகளால் ஆனது. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கூறுகளில் எது நமக்கு அதிக ரசனையையும் இன்பத்தையும் தருகின்றதோ அதற்கே நமது மனம் கட்டுப்பட்டு விடுகிறது. அப்பொழுது அந்த உணர்வு பொருள் அல்லது அனுபவம் நம் மனதை அடிமையாக்குகிறது. நீங்கள் இதை இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு வெயிலில் காய்ந்திருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு சுழல் வெப்ப காற்று வீசுகிறது. நீங்கள் கடலோரத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் முகத்தில் குளிர்ந்த காற்று தெரிகிறது. அது உங்கள் சரீரத்தை தொட்டவுடன் இன்பத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் அந்த இன்பத்தை மீண்டும் மீண்டும் அடைய உங்கள் மனம் விரும்பத் தொடங்குகிறது. இவ்வாறே மனம் எதிலெல்லாம் இன்பம் காண்கின்றதோ அதற்கே அடிமையாகி விடுகிறது. குருவே, நாங்கள் இப்போது புரிந்து கொண்டோம். நமது மனதிற்கு தனிப்பட்ட சுய அதிகாரம் ஒன்றுமில்லை. அது வெறும் உறுப்புகளின் அனுபவங்களால் உருவாகிறது. ஆனால் உண்மையில் மனம் என்பது உண்மை என ஏற்கக்கூடிய ஒன்றா, அல்லது இது வெறும் நம் மூளை உருவாக்கிய ஒரு பாவனை மட்டுமா? பௌத்த ஞானி அமைதியாக மேசையின் மீது இருந்த ஒரு நீர்பூர்த்தியான பாத்திரத்தை நோக்கினார். அதை பார்த்தவாறே கைகாட்டி கூறினார், அந்த கிண்ணம் நிரம்பியதாக இருக்கிறதா அல்லது காலியாக இருக்கிறதா? அவன் பதிலளித்தான், அது நீரால் நிரம்பியுள்ளது. அதை வெளியே கொண்டு சென்று காலி செய்யவும் என்றார் ஞானி. அவனும் அதை செய்து முடித்தான். பின்னர் ஞானி மேசையின் மீது அந்த பாத்திரத்தை புரட்டிவிட்டு மெல்லக் கேட்டார், இப்போது இந்த கிண்ணம் நிரம்பியதா, காலியா? அவன் சொல்கிறான், இப்போது அது காலியாக இருக்கிறது. இல்லை மனிதா, என்றார் ஞானி. அது இப்போது நீரால் நிரம்பவில்லை, ஆனால் காற்றால் நிரம்பியுள்ளது. இதனை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். காலி என்றால் ஏதோ ஒன்றினால் காலி, நிரம்பியது என்றால் ஏதோ ஒன்றினால் நிரம்பியது என்பதுதான் உண்மை. இப்பொழுது இந்த கிண்ணம் நீரால் காலியாக இருக்கலாம், ஆனால் அது வெறுமனே காலியாக இல்லை. அது காற்றால் நிரம்பியுள்ளது. அவன் இன்னொரு பானையை எடுத்துக்காட்டி, இந்த பானை நிரம்பியதா அல்லது காலியா என்று கேட்டான். துறவி சிறிது சிரித்து பின்பு கூறினார், மனிதா, இந்த பானை நிரம்பியதா காலியா என்ற எண்ணம் உண்மையில் எதற்கு பொறுத்தது தெரியுமா? பானை என்ற ஒன்று இருப்பதால்தான் அதில் நிரம்பியிருக்கிறதா, அல்லது
காலியாக இருக்கிறதா என்று ஒரு கேள்வியாக முடிகிறது. பானை இல்லையென்றால் அதில் ஏதாவது இருக்கிறதா இல்லையா என்பதே தேவைப்படாது. அதுபோலவே நாம் ஏற்கனவே மனம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்கிறோம் என்பதால்தான் நம்முடைய மனம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் தேவைப்படுகிறது. அந்த சிஷ்யனும் தலைகுனிந்து கைகூப்பி அதிசயத்துடன் கேட்டான், ஆனால் குருவே, நம்முடைய மனதில் தினமும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. பலவிதமான ஆசைகள் எழுகின்றன. அதனால் மனம் உண்மையிலேயே இருக்கிறது என்பதே நிச்சயமல்லவா? அதற்கென்று ஒரு தனிப்பட்ட இருப்பு இருக்கிறதா? துறவி மெதுவாக சிரித்தார். மகனே, சொற்கள் மட்டத்தில் பயணிக்காதே. மனம் என்பது நம்மால் நேரடியாக பார்க்க முடியாத மிகவும் நுண்ணியமான ஒன்று. அது வெறும் ஒரு சிந்தனையின் பெயர். நம்மால் அதை உள்ளதாக அல்லது இல்லாததாக உறுதியாக கூற முடியாது. அது வெறும் இருப்பது போல் தோன்றும் ஒன்றுதான். அதன் பிறகு அவர் ஒரு பானையை எடுத்துக் காட்டி கூறினார், இந்த பானையை நீ பார்த்தாய். அது வெறுமையாக இருக்கிறது என்று சொன்னாய். ஆனால் அந்த பானையை சிரமமாக நோக்கினால் நீ உணர்வாய். அதில் நீர் இல்லை என்பதே தவிர அதை உருவாக்கிய எல்லா கூறுகளும் அதன் உள்ளேயே இன்னும் இருக்கின்றன. இந்த பானை மண்பாண்டம்தான். குயவன் அதை உருவாக்குவதற்காக பயன்படுத்திய மண், அதில் கலந்த நீர், அதை இணைத்த வெப்பம், வெப்பத்தை தந்த நெருப்பு, அதை உயிருடன் செய்த குயவன், அந்த நெருப்பிற்கு வேலையாக இருந்த மரக்கட்டை, இவை அனைத்தும் அந்த பானையாகவே மாறிவிட்டது. மனிதன் கண்ணால் பார்க்க முடியாத அந்த உண்மைகளை மனக்கண்ணால் கண்டான். அவன் மெதுவாக கூறினான், ஆமாம் குருவே, நான் இப்போது இந்த பானைக்குள் குயவன் பயன்படுத்திய நீரையும் பார்க்கிறேன். அதைச் சுட்ட நெருப்பும் இருக்கிறது. நெருப்பு எரிய காற்றும் தேவைப்பட்டது. அந்த மரங்களும் தேவைப்பட்டன. அந்த மரங்களை வளர்த்தது மழை, சூரியன், நிலம். இவை எல்லாமும் சேர்ந்துதான் இந்த பானை உருவானது. புத்த துறவி பரிசுத்தமாக கூறினார், மிகவும் அழகான பார்வை மனிதா. இந்த ஒரு பானையை மூலமாக வைத்து நீங்கள் உலகம் முழுவதையும் கண்ணால் பார்க்க ஆரம்பித்தாய். இந்த பானை தனிப்பட்டதாக இல்லை. அது 1000 கூறுகளின் இணைப்பு. அதுபோலவே நம் மனமும் தனியாக எதுவும் இல்லை. எண்ணங்களை நீ எடுத்துவிட, ஆசைகளை நீ எடுத்துவிட, நினைவுகளை நீ எடுத்துவிட, மனம் எனப்படுவது எங்கே இருக்கிறது? அது வெறும் ஒன்று போல தோன்றும் ஒளிச்சாயல்தான். அது சுதந்திரமானதாக இல்லையெனில் அதன் மீது பற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அழகு என்பது உண்மையில் எப்போது தோன்றுகிறது என்றால், நம் கண்கள் காணும் ஒரு அழகிய வடிவம் நம் மனதுக்குள் இறங்கி அதை வசீகரிக்கும் போதுதான். அதேபோல் சுவையான உணவு, இனிய சொற்கள், அழகான பாடல்கள், இவை அனைத்தும் நம் அறிவின் உணர்வு வழியாக நம் மனதுக்குள் நுழைந்து அதன் மீது தங்களது அதிகாரத்தை நிலைநாட்டுகின்றன. ஆனால் மனிதன் ஒருவர் தனது அறிவின் உணர்வை விழிப்புடன், முழுமையான கவனத்துடனும் இருக்கின்ற பட்சத்தில் அவனது மனதுக்குள் நுழைய வரும் அனைத்து அனுபவங்களையும் கவனிக்க முடியும். அவற்றின் மூலம் மனம் எவ்வாறு அடிமைப்படுகிறது என்பதையும் அவன் காண முடியும். ஆனால் விழிப்பின்றி வாழ்கிற ஒருவர் தனது மனதை எந்நேரமும் எண்ணங்களின் சூழலில் சிக்க வைத்து, ஏன் இவ்வளவு துக்கம், ஏன் இவ்வளவு அடிமைத்தனம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார். அறிவின் வழியாக நம்முள் நுழையும் அனைத்தும் நம் புத்தியால் பகுக்கப்படும். ஆனால் நம் சிந்தனையும் விழிப்பும் தூக்கத்தில் இருக்கும்போது அந்த புத்தி பயனற்றதாகி விடுகிறது. நம் புத்திசாலித்தனம் எல்லா பயன்களையும் இழக்கிறது. ஆனால் நம் விழிப்புணர்வு சக்தி விழிப்புடன் இருக்கும்போது நம் புத்தி விழிப்புடன் இருக்கும். அப்போதுதான் நாம் உணர்வோம், வாழ்க்கையின் எந்த அனுபவமும் நிரந்தரமானதல்ல. அது இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இன்பம் தரும். ஒரு எளிய உதாரணம், ஒரு இனிப்பான சேப்பழத்தை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் இன்பம் அந்தச் சேப்பழம் இருக்கின்ற நேரத்தில்தான் நிலைநிறுத்தப்படும். அது முடியும்போது நம் மனத்திடம் அதில் பிடித்து கொள்ளும் ஒன்றும் இருக்காது. இன்பம் முற்றிலும் முடிந்து விடுகிறது. அதுவே பிரச்சனையாக மாறுகிறது. நம் அறிவானது அந்த சுவையை நினைவுபடுத்தி அந்தச் சேப்பழம் எப்படி இனிமையாயிற்று என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். மனம் மீண்டும் மீண்டும் அதை விரும்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் நம் புத்தி விழிப்புடன் இருந்தால் நாம் இதை புரிந்து கொள்வோம். அந்தச் சேப்பழம் என்றென்றும் இருக்கப் போவதில்லை.
அது ஒரு நாள் மறைய வேண்டியதுதான். அதுபோலவே நம் மனமும் ஒரு நாள் மறைய வேண்டும். அது காலியடைய வேண்டும். ஏனென்றால் ஒரு முறையாவது மனம் அறிவின் வேட்கையிலிருந்து விடுதலையாகிவிட்டால் அதன்பின் அந்த மனத்திற்கு எந்த அதிகாரமும் இருக்காது. அதற்குப் பிறகு நம் அறிவின் வேலை இருக்காது. தங்கள் இயற்கைதான் அந்த வேலையை செய்யும். ஏனெனில் அந்த நேரம் நம் ஞானம்தான் அவற்றின் தலைவராக இருக்கிறது. அவற்றை வழிநடத்தும் உரிமை பெற்ற தலைமை. இதன் சாரம் என்னவென்றால், ஒருமுறை மனம் அழிந்துவிட்டால் நமது உடல் உண்மையை உணரத் தொடங்கும். ஒருவன் ஒரு சமயம் ஒரு இனிப்பான மாம்பழத்தை சாப்பிடுகிறான். அதன் இனிப்பான சுவை அவனது நாவில் ஒரு முறை பதிந்துவிட்டால் அடுத்த முறை வேறு மாம்பழம் பார்த்தவுடன் அந்த இனிப்பான சுவையை அவன் நினைவு கூறுவான். ஆனால் ஒவ்வொரு மாம்பழமும் ஒரே அளவுக்கு இனிப்பாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அந்த நினைவால் அவனது பார்வை தவறுபடுகிறது. அது அந்த உண்மையான பழத்தினை உணரவே முடியாமல் செய்கிறது. அதேபோல ஒருவர் காம வாஞ்சையில் ஏதோ ஒரு தாழ்வான ஆனந்தத்தை ஒரு முறை அனுபவித்து விட்டால் அதையே மீண்டும் மீண்டும் பெற விரும்புகிறான். ஒவ்வொரு முறையும் வேறு வேறு நபருடன் அதே ஆனந்தத்தை தேடி அலைகிறான். இதனால்தான் அவன் காம ஆசையின் வலையிலேயே சிக்கிக் கொள்கிறான். காரணம், அவனது உணர்ச்சிகள் ஒருமுறை அனுபவித்த அந்த இன்பத்தை மனத்தில் பதித்து விடுகின்றன. பின்னர் அந்த மனம் அதே இன்பத்தை மீண்டும் பெற முயலுகிறது. அது அவனை இடமிடமாக திரித்து அடையச் செய்கிறது. நீ ஒருபோதும் ஒரு துறவியின் வாழ்க்கையை பார்த்ததுண்டா? அவர் எவ்வளவு வருத்தத்துடன் வாழ்கிறார். சிறிய உணவுகளை மட்டும்தான் உட்கொள்கிறார். சாதாரண படுக்கையில்தான் தூங்குகிறார். சில சமயங்களில் தரையிலே நேரடியாக படுத்து விடுகிறார். அவர் இசையை கேட்டு திருப்தி அடைவதில்லை. ஏதும் புதுமையாக சுவைத்து திருப்தி அடைவதில்லை. பொருள் சார்ந்த உணர்வுகளை புறக்கணித்து வாழ்கிறார். இதனால்தான் அவருக்கு தியானம் எளிதாக நடக்கிறது. அவர் அந்த ஆழமான நிலைகளில் செல்ல முடிகிறது. அந்த பரம ஆனந்த நிலையை எட்டுகிறார். அது எந்த பொருள் சார்ந்த அனுபவமும் வழங்க முடியாத ஒன்று. பொருள் சார்ந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு சில கணங்களுக்கே இன்பம் அளிக்கக்கூடும். ஆனால் பரமானந்தம் என்பது எதிலும் சார்ந்திருக்காதது. அது நிலைத்தது. அது உண்மை. ஆனால் அந்த பரமானந்தம் ஒருவன் மனம் காலியாக இருக்கும்போதுதான் நிலைத்து நிற்க முடியும். நீ எத்தனை முறை கேட்டிருப்பாய், இந்த வேலை எனக்கு செய்ய தோணல், அந்த வேலைதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்கிறார்கள். ஆனால் உண்மையிலே மனம் காலியாக இருக்கும்போதுதான் எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரே மாதிரியான இன்பம் கிடைக்கிறது. உனக்கு பிடித்த வேலை செய்தபோது கிடைக்கும் அதே சந்தோஷம் எந்த வேலையிலும் உனக்கு தோன்றும். அதுதான் பரமானந்தம். அது இழையோடு இழையாக நம்மில் பரவி விடுகிறது. அந்த நிலை எப்போது சாத்தியம் என்பதை தெரிந்து கொள். நம்முடைய மனம் அனைத்து கற்பனைகளிலிருந்தும் காலியாக இருக்கும்போதுதான் அது சாத்தியம். மனம் காலியாகும் என்பது நம்முடைய புலன்களை பற்றி முழு விழிப்புடன் இருக்கும்போதுதான் நிகழும். நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு சத்தத்தையும், வாசனையையும், தொட்டுணர்வையும், பார்வையையும் அந்த தருணத்தில் நாம் முழுமையாக உணர ஆரம்பிக்கும்போதுதான். அதற்குப் பின் புத்தர் அனைவரிடமும் சொல்லுகிறார், இன்று நீங்கள் தியானம் செய்யும்போது உங்கள் புலன்களை பற்றி முழுமையாக விழிப்புடன் இருங்கள். உங்கள் காதுகள் என்ன கேட்கின்றன? உங்கள் கண்கள் எதனை பார்க்கின்றன? உங்கள் நாவு எதை சுவைக்கிறது? உடலின் தோல் எவ்வாறு உணரப்படுகிறது என்பதை கவனித்து பார்க்கின்ற நேரத்தில் அதே போன்று நம்முடைய அனைத்து புலன்களிலும் விழிப்புணர்வுடன் இருத்தல் மூலம் நம்முடைய மனதில் வஸ்துக்கள் எவ்வாறு நுழைகின்றன என்பதை காண இயலும். இதனுடன் அந்த பௌத்த சந்நியாசியும் அவருடைய அனைத்து சீடர்களும் ஆழமான தியானத்தில் நிலைத்தனர். இந்த கதையின் மூலம் நம்மிடம் ஒரு மாபெரும் ரகசியம் சொல்லப்படுகிறது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தும் வழியாக ஒரு மனிதன் உண்மையான அமைதியையும் பரம ஆனந்தத்தையும் அடையக்கூடும். நாம் நம்முடைய புலன்களின் வஸ்துக்களால் உருவாகும் எண்ணங்களையும் ஆசைகளையும் தெளிவாக கண்டு அவற்றின் மேல் உயர்ந்தெழுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் நம்முடைய மனம் விடுதலையும் அமைதியையும் பெறுகிறது. எவ்வாறு அலைகள் கடலின் நீரிலிருந்து வேறுபட முடியாதவையோ அதேபோன்று மனமும் புலன்களிலிருந்து தனித்திருக்க இயலாது. ஆனால் நாம் விழிப்புடன் நம்முடைய புலன்களையும் மனத்தின் இயல்பையும் உணர்ந்து கொள்வதன் மூலமாக பூஜ்ய நிலைக்கு நாம் சென்று சேருகிறோம். அங்கு பயமில்லை,
துக்கம் இல்லை, பிறவி பிணியின் கவலையும் இல்லை. அதுவே நித்தியமான அமைதிக்கு வழிகாட்டும் பாதையாகும். இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக விருப்பமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதிலிருந்து நீங்கள் ஏதாவது பயன் பெற்றிருக்கிறீர்கள் எனக் கருதுகிறோம். உங்களுடைய கருத்துக்களை கீழுள்ள கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். இவ்வாறான அறிவை வளர்க்கும் கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். நன்றி.